திருச்சியில வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற விஜய் ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு. என்ன சம்பவம்? அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற பொழுது அவர் கூட வருவாங்கல்ல அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம். அதுல ஒரு பெண்மணி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த பெண்ணிடம் போய் நலம் விசாரிச்சிருக்காரு. இததான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கரூர் விஷயத்துல விஜய் அங்க இருந்து அந்த மக்களுடைய நலனை விசாரிச்சிருந்தாருன்னா எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. ஆனா அது இல்லையே. ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன? விஜய் அவர்கள் திடீரென்று சிஎம் போஸ்டுக்கு வர்றதா விரும்பல. அவர் மக்களிடையே ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை செய்யக்கூடியவராக ஆகி அதுக்கப்புறமா களத்துல நின்று அந்த 5 வருஷம் அவர் பாடுபட்டாரு. அதன் மூலியமா அவர் சிஎம் போஸ்டுக்கு நின்று ஜெயிச்சாருன்னா மக்கள் அவரை ஜெயிக்க வைப்பாங்க. இந்த மக்களோட மக்களா அவர் பழகி அவங்களுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள், ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், இன்னும் கல்வி அறிவு உள்ளவர்களா இருக்கட்டும், ஊனமுற்றவர்களா இருக்கட்டும், இன்னும் முதியவர்களா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர்களுக்கான தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்து அவர் பதவியில் வந்தால் அந்த பதவியை வைத்துக்கொண்டு அவர் எல்லாருக்கும் நல்ல சேவைகளை செய்வார் என்றுதான் எல்லா மக்களும் ஆசைப்படுகிறார்கள், அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் திடீரென்று நான் ஆட்சி செய்வேன், நான் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று எல்லோரும் சொன்னதைத்தான் இவரும் சொல்கிறார். ஆனால் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? இங்கே களத்தில் பேசுவது கூட எழுதி வைத்து பேசுவது போல்தான் எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சை கூட சரியான முறையில் பேசாமல் அதை மக்களிடம் சொல்லும் போது கூட தவறுதலாக ஏதோ வார்த்தைகளை பேசிவிடுகிறார். அதற்கு அவருடைய ரசிகர்கள் அதற்கு முட்டு கொடுக்கிறார்கள், எது வேணாலும் செய்யறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஜய் இந்த அரசியல் களத்துல வந்ததுக்கு அப்புறம் அவரை தூக்கிவிட வேண்டிய ரசிகர்கள் அவரை தூக்கிவிடாமல் அவரை இறக்கென்று இறக்குகிறார்கள். எப்படி தெரியுமா? அவரிடம் கேள்வியோ அல்லது அவரை விமர்சனம் செய்ய வந்தவர்களையோ வசைபாடி அவர்கள் குடும்பங்களை எல்லாம் கேவலப்படுத்தி இதன் மூலம் பார்க்கிறவர்கள் முகம் சுளித்து விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இதுபோல் இருந்தால் விஜய் ஆட்சி செய்ய வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று கேள்வி கணைகளை தொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த எண்ணத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் செய்கிற நலத்திட்டங்களை விட அவர் செய்யக்கூடிய அந்த கேடான விஷயங்கள் இவர்கள் ரசிகர்கள் மூலியமா பாக்குறாங்கல்ல, அந்த கீழ்த்தரமான விஷயங்கள் நாட்டு மக்களிடையே நன்றாக பரவிடுமே என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர் வருவதும் ஒன்றுதான் வராமல் இருப்பதும் ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டு மக்கள் அவரை புறந்தொள்ளி கொண்டு வருகிறார்கள். அதை பற்றிய வீடியோவும் நம்ம எடுக்க இருக்கிறோம். எல்லாரும் தான் எடுக்கிறாங்களா? மக்கள்கிட்ட போய் யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லது, யார் ஆட்சி நல்ல ஆட்சி செய்ய போகிறாங்க, யார் நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க என்று மக்களை சந்தித்து அவர்களும் நேரடியாக பேட்டி எடுக்கிறார்கள். நாமும் அதை எடுப்போம். நடுத்தரமனை நடுநிலைமையோடு நம்ம அந்த செய்தியை கொடுப்போம். அந்த செய்தி மூலியமாக மக்களுக்கு நல்லது நடக்கட்டுமே. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை பார்த்துட்டு இதுல பேட் கமெண்ட் பண்ணி வச்சிடாதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை.